கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோகமான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்று கர்த்தராகிய தேவன் இயேசு கல்வாரி சிலுவிலே கைவிடப்பட்டார் என்கிற சத்தியத்திலே நாம் கேட்போமாக. கவனிங்கள், அதற்கு ஆதாரமாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. கவனிங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே அதாவது வருடத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாவை தெரிந்து கொள்வார்கள். அதிலே சீட்டெழுதி போட்டு ஒன்று தேவனுக்கென்று பாவ நிவாரண பலியாக செலுத்துகிற ஒரு ஆடாகவும், இன்னொன்று வனாந்தரத்தில் கொண்டு விடப்படுகிற போக்காடாகவும் நியமிப்பார்கள். நல்ல கவனிகள், அந்த போக்காடாக நியமிக்கப்பட்ட ஆட்டை தேவ சமூகத்தில் நிறுத்தி ஆரோன் ஆசாரியன் என்ன செய்வான்? தன் கைகளை அதன் மேல் வைத்து இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள், அவர்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மேல் சுமத்தி அதை குறிக்கப்பட்ட ஒருவரிடத்திலே வனாந்தரத்தில் கொண்டு விடப்படும்படிக்கு, அதாவது அவங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அதை வனாந்தரத்தில் கொண்டு விடப்படும்படிக்கு கொடுத்திருப்பார்கள். அதை அவன் அழைத்து கொண்டு போகிறவன் வனாந்தரத்தில் நடு வனாந்தரத்தில் விட்டு விடுவான். வனாந்தரம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், பகலிலே 170 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் இருக்கும், இரவிலே கடுமையான குளிர் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே மனித சஞ்சாரம் இல்லாத, எந்த புல்லும் தலையும் பூண்டும் இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு விட்டு விடுவான். கவனிங்கள், இந்த ஆடு என்ன செய்யும்? தெற்கும் கிழக்கும் மேற்கும் வடக்குமாக அங்கெங்கும் அலையும். தன் பசிக்காக, ஆகாரத்துக்காக, தாகத்துக்காக தண்ணீரை தேடி அலையும். ஆனால் ஏதும் இல்லாதபடினாலே கடைசியாக பலவீனப்பட்டு அந்த வனாந்தரத்திலே கீழே விழுந்து அது படுத்து கால் துடித்து நாவு மேல்வாயோடு ஒட்டி கடைசியாக அது மரிக்கும். இதன் பெயர் தான் கைவிடப்பட்ட ஆடு அல்லது போக்காடு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே இயேசு கல்வாரி சிலுவிலே கைவிடப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனால் கைவிடப்பட்டார். 22ஆம் சங்கீதம் சொல்கிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. கல்வாரி சிலுவிலே இயேசு சொன்னார் 4வது வார்த்தையாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அருமையான சகோதரனே, பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும், வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் கைவிடப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு கல்வாரி மலை மேல் சென்று எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படிக்காகப்பட்ட இயேசுவை நினைப்போம், அவருடைய தியாகத்தை நினைப்போம், அவருடைய பாடுகளை நினைப்போம். இன்றைக்கு இயேசுதான் ஆண்டவர் என்று நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுமானால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வை பெற்று பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை அடையலாம். வாழ்க்கை அர்ப்பணிப்போம். இயேசு நாமத்தில் ஆமென். பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்திலே பரிசுத்த வாழ்வை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.